நானே வேணான்னு ஓடிட்டு இருக்கேன். பாரு உனக்கு என்னடா? உனக்கு என்ன? உனக்கு என்ன? உனக்கு என்ன? என்ன? சார் விட்டுருங்க சார். டேய், நம்ம கலாச்சாரத்துல காதல் திருமணம் தானே சொல்லியிருக்கு. நீங்க என்னடா தாலி தூக்கி சுத்துறீங்க? நீ யாரு? அவங்க அப்பா அம்மா இல்ல? ஏன் அவங்களுக்கு தெரியாது? இனிமேல் உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் வரமாட்டேன் சார். டேய், அது என்னது? யார பார்த்தாலும் கைய வாங்குற? நீ என்ன அவ்வளவு பெரிய? யாரும் இனிமேல் கை நீட்ட மாட்டோம் சார். போ, போயிடு 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 போயிடு. அர்ஜுன் சார், சூப்பர் அர்ஜுன் சார், அடி பின்னட்டீங்க. வசு ஹாப்பியா? போலாம். வசு, சரியோ தப்போ நீ என்ன விரும்புறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்லையே. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட நினைச்ச. ஆமா, 100%. அப்போ நான் உன் கழுத்தை தாலி கட்ட வரும்போது நீ ஏன் வேணான்னு சொன்ன? என்ன வசு சிரிக்கிற? நீ என்ன தாலி கட்ட வேணான்னத என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நீ என்ன விரும்புறது உண்மையா இருந்தா தாலி கட்ட வேணான்னு சொன்னது பொய். நீ தாலி கட்ட வேணான்னு சொன்னது உண்மையா இருந்தா நீ என்ன விரும்பினது பொய்யா தான் இருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ஜுன் சார். ரொம்ப குழப்பற வசு. ரவுடிங்க மிரட்டினப்போ உன் கழுத்துல தாலி கட்ட வந்தல்ல, அப்ப நீ அமைதியா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் பொண்டாட்டியா இருப்ப. மிஸ் பண்ணிட்டிய வசு? இல்ல அர்ஜுன் சார், நான் மிஸ் பண்ணல. வேண்டான்னு தான் அந்த மாதிரி பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் எல்லாம் பிடிக்காது அர்ஜுன் சார். சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி ஒருத்தருக்கு மனைவி ஆகுறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அர்ஜுன் சார். அது ஒரு உணர்வு பூர்வமான சம்பவம். நீங்களும் உண்மையான விருப்பத்தோட என் கழுத்துல தாலி கட்டணும். அந்த நாள் பார்த்து, நேரம் பார்த்து, பத்திரிக்கை அடிச்சு, மண்டபம் புடிச்சு, ஊரே கூப்பிட்டு விருந்து வச்சு, அக்னி சாட்சியா எல்லாரும் அடிச்சது தூவி நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என் மனசுல இருக்கிறப்போ இப்படி சிம்பிளா கடற்கரையில என் கழுத்துல நீங்க தாலி கட்டுறதை ஏத்துக்கிறதுக்கு நான் எப்படி சார் விரும்புவேன்? அத நான் எப்படி ஏத்துப்பேன்? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். I love you வசு. அர்ஜுன் சார், எனக்காக இன்னொரு தடவை ப்ளீஸ். நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. இது 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 என்னோட என்னோட குட் மெமரி சார். ப்ளீஸ் சார். சரி. அர்ஜுன் சார், சொல்லுங்க சொல்லுங்க. அர்ஜுன் சார், சொல்லுங்க. I love you. Thank you அர்ஜுன் சார். Thank you. Thank you அர்ஜுன் சார். என் புச்சுக்குட்டி, என் புச்சுக்குட்டி. புச்சுக்குட்டி நீங்க. வசு வசு கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இவ்வளவு சந்தோஷமாயிட்ட? நான் சொன்னது உண்மை நம்பிட்டியா? நான் சும்மா சொன்ன வசு. இன்னைக்கு ஒரு நாள் லவரா இருந்தேன்ல, அது உன்னுடைய ஆசை. அதுக்கு ஒரு ஃபினிஷிங் தரணும்ல. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. அர்ஜுன் சார், நீங்க ஏதோ இந்த ஒரு நாள் லவ் ஃபினிஷிங்காக ஐ லவ் யூ சொன்னேன்னு சொல்றீங்க. எனக்கு என்னமோ இந்த ஐ லவ் யூ உங்க மன
மனசுல இருந்து வந்ததா தான் தோணுது. எனிவே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அர்ஜுன் சார். வாங்க போலாம். வாங்க. என்ன அர்ஜுன் சார் சைலண்டா வரீங்க? இதெல்லாம் நல்லா கேப்பியே. உள்ள இவ்வளோ நேரம் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கோம், அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயத்துல நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன் மசு. என் கூடவே இருந்தீங்க அதனால தானே. நோ செல்போன் இல்லாம இருந்த பாரு, அதான் பெரிய ரிலாக்ஸேஷன். அதோட இன்னும் சின்ன சின்னதா நிறைய சுவாரஸ்யமான இன்சிடென்ட்ஸ். புரியுது புரியுது அர்ஜுன் சார். ஏதோ வந்தோம் போனோம்னா அதுல என்ன இருக்கு சொல்லுங்க? சுவாரஸ்யமான விஷயங்கள்ல தானே லைஃபே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாள், அப்படிதானே அர்ஜுன் சார்? அதுல என்ன சந்தேகம் வசு? ஒரு வழியா டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதுவே எனக்கு பெரிய இனிமையான நாள் வசு. என்னது, டாஸ்க் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல அர்ஜுன் சார். வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் டாஸ்க் முடிஞ்சதா அர்த்தம். வசு, எனக்கு எப்பதான் வீட்டுக்கு போவோன்னு இருக்கு வசு. அப்போ ஆட்டோ பிடிங்க, வீட்டுக்கு போலாம். என்னது, ஆட்டோ பிடிக்க போறீங்களா? இப்போ உங்களை நான் பிடிக்க போறேன். வசு, எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு இப்ப வேற ஆட்டோ பிடிக்க போறீங்களா? டிரைவர் சார், உங்களை தான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, உங்களை மாதிரி சர்வீஸ் பண்ற ஆட்டோ டிரைவரை யாருக்கு பிடிக்காம இருக்கும்? பணம் பணம்னு புடுங்காம இவ்வளவு நேரம் பொறுமையா காத்துட்டு இருந்தீங்கல்ல, வேற லெவல் சார், வேற லெவல். ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன தேடிட்டு இருந்தீங்களா? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க. ஆட்டோக்காரருக்கு காசு கொடுக்க வக்கு இல்ல. முதல்ல உங்களை கொண்டு வந்து டிராப் பண்ணதுக்கு காசை கொடுங்க. வசு, எல்லாம் உன்னால. என்னாலயா? இப்ப பாருங்க. ஹலோ, நீங்க எங்களை எங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தீங்களோ அங்க கூட்டிட்டு போய் எங்களை டிராப் பண்ணுங்க, அப்புறம் நாங்க பணம் தரோம். ஏமா, உன்னால நம்ப முடியாதுமா. சாரை பார்த்தா கொஞ்சம் நியாயமான ஆளா தெரியுறாரு. உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. சாரு மாதிரி ஆளுகளை உங்களை மாதிரி ஆளுக தான் கெடுக்குறீங்க. சூப்பர் டிரைவர் சார், கரெக்டா சொன்னீங்க. அர்ஜுன் சார், இதெல்லாம் நல்லா இல்ல. டிரைவர் அண்ணா, என்ன பார்த்தா ஏமாத்துற ஆள் மாதிரியா தெரியுது? அம்மா தாயே, சும்மா சொன்னம்மா. ரோச வந்தாது பணத்தை கொடுக்க மாட்டீங்களா? அதனாலதான் சொன்னம்மா. பெண் பாவம் கொள்ளாதது. அதுலயும் உங்களை பார்த்தா சிம்மராசிக்காரங்க மாதிரி தெரியுது. அந்த பாவம் எனக்கு வேணாமா? அட டிரைவர் அண்ணா, எப்படி என்ன பார்த்ததும் சிம்மராசின்னு கரெக்டா சொன்னீங்க? அதான் மூக்கு மேல கோவம் வருதே. டிரைவர் சார், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எங்களை வீட்டை டிராப் பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட்டிங் சார்ஜ் அது இதுன்னு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு 2000 நான் தரேன். சார், 2000? ஆமா, வாங்க சார், வாங்கம்மா. உங்களை ஏத்துறதுக்கு ஆட்டோ கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க சார். அம்மா சிம்மராசிக்காரமா, வாமா. அவர் கூப்பிடுறாரு சார், போயிடலாம். வாங்க 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 சார், வாங்க வாங்கம்மா. சார், உள்ள போ வசு. உட்காருங்கம்மா, ஏறுங்க சார். வீட்டுக்கு போயிடலாம். போப்பா. ஆமா, இந்த அர்ஜுனும் வசுவும் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னமும் என்ன பண்றாங்க? போனை வேற எடுக்க மாட்டாங்க. இந்த பாட்டி என்னடானா ரொம்ப பயம் பொறுத்தது. இந்த வசு வேற கடைசி ஆசை அது இதுன்னு ரொம்ப தான் அலையறான். அடேங்க அப்பா, அரண்மனை மாதிரி வீடு. இதுக்குள்ள போய் என்ன தாட்டப்பட போறீங்க? டிரைவர்னே, இது என் வீடுனே. ஆமா 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 ஆமா, இந்த வீடு உங்க வீடுதான். அதோ நிக்குது அந்த காரும் உங்களுதான், அப்படிதானே? கொஞ்ச நேரம் இருங்க. ஓ, காரை திருட போறாரா? டிரைவர் அண்ணா, எதையாவது உளறிட்டே இருக்காதீங்க. இது அவரோட வீடு, இந்த காரு அவரோட காரு.
சார் விடுங்களா? அப்ப ஓகே சார். சாரி சார், சாரி சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அர்ஜுன் சார், ரெண்டு ரெண்டு. ஆமா பசு, 2 தான். இங்க இருந்து போகும்போது 2 பேரா போனோம், திரும்பி வரும்போது 2 பேரா வந்தோம். நம்மள அழிச்சிட்டு போனாரு, திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டாரு. அப்ப 2 சவாரி தானே. அது இல்லாம பத்திரமா எடுத்துட்டு வந்து விட்டார்ல. ஆமா அர்ஜுன் சார், அதுவும் விஜிபி வாசல்லயே காத்துட்டு இருந்தாரு. நல்ல டிரைவர். இவர மாதிரி வரவே வராது. 1 2 3 4. ஆஹா, பார்ட்டி பேச்சு சுவாரஸ்யத்துல 2000க்கு பதிலா 4000 கொடுத்துருச்சு. அப்படியே எடுத்துட்டு போயிட வேண்டியதான். என்ன காலையில இருந்து வெயிட் பண்ண வச்சாங்கல்ல. பசு, இந்த ஆட்டோக்காரர் இருக்கார்ல, சூப்பரான ஆளு. ஆமா ஆமா ஆமா, காசுப்பட மாட்டாரு. நம்ம சொன்னதை கேட்டு சந்தேகமே படாம நம்மள திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு பாருங்க. என்ன டிரைவர் சார், எல்லாம் ஓகேவா? நான் சொன்னபடி பணத்தை கொடுத்துட்டேனா? ஓகே சார், எனக்கு டபுள் ஓகே சார். டபுள் ஓகேமா. என்னது, உங்களுக்கு ஒரு 2000 தானே கொடுத்தாரு, அதுக்கு எதுக்கு டபுள் ஓகேன்னு சொல்றீங்க? அது உங்களுக்கு ஒரு ஓகே, சாருக்கு ஒரு ஓகே, அதான் டபுள் ஓகே. சரி, வரட்டுமாமா? வரட்டுமா சார்? வர. என்ன சார், காலத்தினால் செய்த உதவிக்கு பதில் உதவியா? ஆமா வசு, நமக்காக தீம் பார்க் வாசல்லயே எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாரு அவரு. நம்ம பாட்டு உள்ள போயிட்டோம், அவரு வெளில நின்னுட்டு என்னெல்லாம் நினைச்சிருப்பாரு. ஐயோ, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமேன்னு எப்படிலாம் ஃபீல் பண்ணிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியாம அவர்கிட்ட பணம் கொடுத்ததா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் தெரிஞ்சேதான் கொடுத்தேன். இப்ப அவர் மனசு சமாதானம் இருக்கும்ல. நம்மள ஏமாத்திட்டு உள்ள போயிட்டாங்களே, அப்புறம் திரும்ப நம்ம கிட்ட அவங்க ஏமாந்துட்டாங்களே அப்படின்னு அவர் மனசு சமாதானம் ஆயிட்டு இருக்கும். அது எனக்கு போதும் வசு. அர்ஜுன் சார், you are really great. வா வசு, உள்ள போலாம். ஹாய் இனியா. அர்ஜுன், இப்பதான் அர்ஜுன் உங்களை பத்தி நினைச்சேன். உங்களுக்கு 100 வயசு. அர்ஜுன் சார பத்தி மட்டும் தான் நினைச்சியா? என்ன நினைச்சு பாக்கலையா? நீதான் அல்பாயுஸ்ல போக போறவளா செடி. உன்னை பத்தி நான் ஏன் நினைச்சு பாக்கணும்? இல்ல, 2 பேரும் சேர்ந்து தானே தீம் பார்க் போனோம், அதனாலதான் கேட்டேன். அர்ஜுன், நீங்க வாங்க, நம்ம சாப்பிடலாம். இரு இனியா, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர. என்ன இனியா, நாங்க தீம் பார்க் போயிட்டு வந்திருக்கோம், அத பத்தி எதுவுமே கேட்காம அப்படியே சாதாரணமா கடந்து போக பாக்குற. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியா? நான் கேட்கலாம் என்ன, எல்லாத்தையும் அர்ஜுன் என்கிட்ட தெளிவா சொல்லிடுவாரு. ஆமா இனியா, உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பர்ஸ் எடுத்துட்டு போகாம போயிட்டோமா, பஸ் வேற பசிக்குதுன்ட்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒருத்தனை ஏமாத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னடான்னா பீச்சில் போய் சுண்டல் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் சுண்டல் விற்கிற பையன்கிட்ட இருந்து சுண்டலை வாங்கி நான் வித்து, அதுக்கப்புறம் அவங்கிட்ட பணத்தை கொடுத்து அதுக்கு சுண்டலை வாங்கி பஸ் கிட்ட நான் கொடுத்தேன். இவ்வளவு நடந்தது இனியா. அர்ஜுன் சார், நீங்க பூ வாங்கி என் தலையில வச்சு விட்டீங்களே, அத சொல்லலையே. அதுவா, அது ஒரு பெரிய கதை. என்ன வசு, அர்ஜுன கூட்டிட்டு போய் சுண்டல் விக்க விட்டுருக்க? ஐயோ இனியா, அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு. அதுல பெரிய காமெடி என்னன்னா, நாங்க பீச் மணல்ல நின்னு பேசிட்டு இருந்தோமா, 4-5 ரவுடி பசங்க வந்துட்டாங்க. என்னையும் வசியும் பார்த்து நீங்க லவ்வர்ஸ் தானான்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ, நீங்க என்ன சொன்னீங்க அர்ஜுன்? இடையில கொஞ்சம் பேசாம கேள, இல்லனா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். என்ன கட்டாயப்படுத்தி மிரட்டி வசூட கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்க. ஐயோ அர்ஜுன், எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அர்ஜுன் சாரால மறுத்து பேசவே முடியல. அந்த ரவுடிங்க பண்ண கட்டாயத்துக்கு பயந்து போய் தாலி கட்ட வந்தாரா,
என் கழுத்துல அவரு அர்ஜுன் என்ன அர்ஜுன், அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. என்னது கிட்டத்தட்டவா? ஆமா, கழுத்துக்கிட்ட தாலி கொண்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு 10 செகண்ட் வசு அமைதியா இருந்திருந்தா அவ கழுத்துல தாலி. ஐயோ அர்ஜுன், என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலைங்க. சொல்றேன். வசு அந்த ரவுடிங்களுக்கு பயப்படாம தன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு என் கையில இருந்த தாலியை தட்டி விட்டுட்டா. நான் உடனே கைய பிடிச்சிட்டு ஓடிட்டேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இனியா. அதுல ஒரு ரவுடி என்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு ரவுடி என் மேல கைய வச்சுட்டான். ஐயோ, என்னது உங்க மேல கைய வச்சுட்டானா? அவனை சும்மாவா விட்டீங்க அர்ஜுன்? நான் விட்டாலும் வசு விடுவாளா? அவங்கள விடாதீங்க அர்ஜுன் சார்னு சொன்னான். அவ சொன்ன அடுத்த செகண்டே அந்த ரவுடிங்களை அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டேன். ஐயோ, தீம் பார்க்ல இவ்ளோ நடந்ததா? ஆமா இனியா, நீயும் வந்திருக்கலாம்ல. ஆட்டோல போகணும்னு சொன்ன பயந்து ஒதுங்கிட்ட. வந்திருந்தா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருந்திருக்கும். எனிஹவ், நான் பத்திரமா திரும்பி வந்ததுக்கு காரணம் வசுதான். தேங்க்ஸ் சொல்லு.